வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறோம். இந்த பாட்காஸ்ட் வந்து நம்ம கொலாபரேஷனாக வந்திருக்கு. அதாவது தமிழ் பூமியும் இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டும் சேர்ந்து பேச போகிற ஒரு முக்கியமான டாபிக். என்ன டாபிக்னா யூஎஸில் அரிசி, அதை நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. இந்தியா வந்து அரிசி எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணிருச்சு. ஸோ அதனால் இங்கே நடந்த கலைவரங்களை பற்றி தான் இன்றைக்கி பேசலான் இருக்கோம். அதை பற்றி இல்லை, ஜென்ரலாக பஞ்சங்கள் நாங்கள் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பஞ்சம் சந்தித்தோம் அப்படின்ட்டு. இந்த முன்னாடிலாம் அந்த வயசானவங்கள்லாம் போயிட்டு எடுப்பாங்கல்ல. ஆமாம், நான் வந்து 1949 வேர்ல்டு வார் ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் பஞ்சம், அதுக்கப்புறம் கார்கில் வாரெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவும் சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா சின்ன வயசாக இருக்கையில் அரிசி பஞ்சம் வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்த ஏதோ ஒன்று ரெண்டு விஷயத்த உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கோம். ஸோ அதை தான் இது. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் முதல்ல பஞ்சம் பார்த்தோம். பஞ்சம்லாம் இல்லை ஆக்சுவலி. இப்போயுமே அரிசி பஞ்சம்லாம் இல்லை தான், அதான் எல்லாம் பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பஞ்சமா ஆக்சுவலி கோவிட் டைமில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு வித்தின் 6 monthsலேயே இங்கே கோவிட்லாம் வந்துருச்சு. இங்கே லாக்டவுன்னு போடலை, ஆனால் எல்லாருமே அடிக்கடி நம்ம கடைக்கு போவேனா பல்காக வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தாட் வந்துடுதுல்ல. அதனால கடைகள் எல்லாம் கூட்டம் சேர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கடை பூட்டிடுவான்னு நினச்சிட்டாங்க. என்ன நடக்கும்னு தெரியல. கோவிட் ஸ்டார்ட் ஆன டைம் 2020. ஆமாம், என்ன நடக்கும்னே தெரியாது. அதனால ஒருவேளை இந்தியன் ஸ்டோர்ஸ்லாம் பூட்டிடுவானோன்னு இந்தியன் ஸ்டோர்ஸ்லாம் பயங்கர கூட்டம். கரெக்ட். அவன் வந்து 10 பேரை தான் உள்ளே அனுப்புவான். பெரிய 10 பேர் தான் விடுவான். அதுவும் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் போனால் போதும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும்லாம் உள்ளே போகாதீங்கலாம் சொல்லுவான். ஃபேமிலியில் ஒருத்தர் போங்க, மாஸ்க்கு க்ளவுஸோடு தான் போகணும், அந்த மாதிரி சொல்லுவான். 10 பேர் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்தோடனே அடுத்த 10 பேரை விடுவான். ஆமாம், அப்படி விட்டுட்டு இருந்தாங்க. அது கோவிட் டயத்தில். அப்புறம் கோவிட் கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிடுச்சு. எல்லோரும் நார்மலாகவே போக ஆரம்பிச்சாங்க. மாஸ்க் போட்டுக்கோங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் போயிட்டு வாங்கன்னு விட்டாங்க. அப்போ வந்து ஆக்சுவலி என்னென்னா, இந்த மாதிரி விடுவான்றது அவனோட சேஃப்டி மெஷர், இந்தியன் ஸ்டோர்ஸோட சேஃப்டி மெஷர். ஆனால் வரவங்களோட கார்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாமே ஆல்ரெடி கொஞ்சம் பல்காக தான் விற்கும். அரிசி கோதுமைலாம் 1 கிலோ 5 கிலோலாம் பெருசாக விற்காது. விற்றா 10 கிலோ தாங்கன்ற மாதிரி ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். 10 LB 20 LBன்னு தான் 5 kg சில இதில் இருக்கும். ஆமாம், ஒரு LB அரை கிலோ. ஸோ 10 LBயே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி 20 LB 10 கிலோ அந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ நல்ல அதுலேயும் அதை விட பெருசெல்லாம் என்ன இன்னும் பெரிய கோதுமையாக இருக்கும் இங்கே 25 LB அந்த மாதிரி பெரிய கோதுமை. அதில் 2 அரிசியில் 2 எல்லாம். அவங்க வெளியே வரவங்க கார்ட்டை பார்த்தா நமக்கு ஐயோ நம்மளும் இப்படி எடுக்கணும் போல இருக்கே, இல்லைன்னா பிரச்சனையாயிரும் போல இருக்கேன்ற அளவுக்கு தோணும். ஏதோ ஒரு இல்லை நிறைய பேர் அப்படிதான். இல்லை லைக் ஒரு ஏன்னா அப்போ தான் ஒரு கோவிட்னு ஒரு சுச்சுவேஷன் வருது. என்னன்னே தெரில, கடையை பூட்டிட்டானா என்ன பண்ணணும்னு தெரில, வெளியே அடிக்கடி வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதனால எல்லாத்தையுமே அதிகமாக வாங்கி வச்சுக்கணுன்ற மனநிலை தானே. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு தான் நாங்களும் இப்போ நிறைய தான் வாங்கினோம். அது ஒரு விஷயம். நாங்கள் அவங்க சொல்கிறோம், இது எங்களை தான் சொல்லிக்கிறோம். பட் அவ்வளோ வாங்கலைன்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி அது பெரிய ஃபேமிலியாக இருப்பாங்க. நாங்கள் 2 பேர் தான் இருந்தனால அவ்வளோ தேவைப்பட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்களும் அப்போ தான் வந்தோம். வாடகை வீடு 1 பெட்ரூமில் தான் இருந்தோம். இப்போ தான் 2 பெட்ரூம் அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஒரு 7 பெட்ரூம்லாம் இருந்துச்சு. என்ன பண்ணுவாங்க, நல்லா நிறைய பேர் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, நல்லா எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்களா இருக்கும். ஸோ இப்போ இந்த அரிசி பிரச்சனைக்கு வரலாம் தான் தமிழ் இப்போதைக்கு ஹாட் நியூஸாக. சன் நியூஸ்லலாம் வந்து சோகோ மியூசிக்கில் போகிறான்ட்டோம், பாருங்கள் அரிசிக்கு காசு. அந்த லைன் ஆக்சுவலி நாங்கள் நின்ன லைன் தான் அந்த ஃபோட்டோவில் இருந்துச்சு. ஆமாம், இங்கே இருந்து எல்லாத்துலேயுமே புதிய தலைமுறை அப்புறம் சன் நியூஸ் 2லேயுமே அவன் போட்டிருந்த நியூஸில் காமிச்சு அதே க்யூவில் தான் நாங்கள் நின்னோம். அந்த அளவுக்குலாம் இல்லை. மற்றபடி ஒன்றும் பெருசாக லைன் டக்குன்னு உள்ளே போயிருச்சு. கடை திறக்க முடிவு போய் நின்னதுனால ஒரு லைனு, அதுக்கப்புறம் ஒரு லைன் இல்லை உள்ளே போனோம். ஆனால் 1 day 20th வந்து பேன் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் டே அந்த கரெக்டாக அந்த அடுத்த நாளே கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் க்யூவில் போய் நிற்க ஆரம்பிச்சாச்சு. நாங்களும் நின்னோம். கடை திறக்கிறதுக்கு முன்னாடி கீழே போய் நின்ட்டோம். 3 கடையில் போய் நின்னோம். ஆமாம், 3 கடையில் போய் ஒரு கடையில் இல்லைங்க, 3 கடையில் போய் நின்னோம். 3 கடையில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போனோம். காலையில் எங்கள் பையனை ஸ்கூலில் விட்டுட்டு போனால் அந்த கடையில் சரி வழக்கமாக அந்த கடையில் காலையில் கூட்டமே இருக்காது. சரி அரிசி ஏதோ பேன் பண்ணிட்டாங்க வாங்கலாம் போனால் ஒரு பயங்கர கூட்டம், பயங்கர லைன் உள்ள பார்த்தா அரிசியே இல்லை. நாங்கள் சோனா அரிசி வாங்குவோம், அது காலி ஆயிடுச்சு. உடனே சரி ஓகே ஏதோ இட்லி அரிசி இருக்குது, சரி இட்லி அரிசி பேனே பண்ணலடா அப்படின்னாங்க. சரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க இட்லி அரிசி வந்ததுக்கு இல்லை அந்த இட்லி அரிசி பேன் தான். ஓகே சரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க இட்லி அரிசின்னு சொல்லிட்டு அந்த இட்லி அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
வந்ததுக்கப்புறம் அவன் வந்து என்னென்னா ப்ரீவியஸ் டே வந்து ஒரு ஒரு பேக் ஆஃப் அரிசி தான் நீங்கள் ஒரு பில் போடலாம். ஆனால் வந்து ஒவ்வொரு மல்டிபிள் பிராண்டு வெரைட்டிலையும் ஒரு இது எடுத்துக்கலாம். நீங்கள் சாப்பாட்டு அரிசி ஒன்று எடுத்தா 20 இட்லி அரிசி இல்லை 40 அப்பெல்லாம் அந்த அளவுக்குலாம் இங்கே இருக்காது. இட்லி இல்லைம்மா, ரைஸ்னு நான் ஒன்று தான் வந்து இருக்கும். எல்லா மக்களும் புரியுற மாதிரி சொல்கிறேன். இங்கே வந்து எப்படி இருக்கும்னா பொன்னி பச்சரிசி, பொன்னி புழுங்கல் அரிசி, அப்புறம் சோனா சோனா மசூரி. மசூரி, அது அதுக்கப்புறம் என்ன சோனா இட்லி மசூரினா நான் அரிசி. இந்தியாவில் தமிழ்நாட்டில் கேட்டதே கிடையாது. கேள்விப்பட்டதே இல்லை. என்ன சோனா மசூரி தங்கத்திலேயே இழைச்சி கொடுக்குறீங்களோ அப்படின்னு அது என்னன்னு தெரில. நாங்கள் அது ரொம்ப நாளாக ஸ்கெப்டிக்கலாக சாப்பிடாமே இருந்தோம். அப்புறம் ஒரு தடவை அப்புறம் பொங்கி தான் பார்த்தோம், சரி நல்லா நல்லா தான் தான் இருந்துச்சு. இருந்ததுன்னு அதுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். அது நார்மலாக தான் இருக்குது. அது பாயில்டு ரைஸ் அந்த புழுங்கல் அரிசி மாதிரி தான் இருக்குது. ஆமாம், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. சோனா மசூரின்னு என்ன வித்தியாசம்னு தெரில. பட் அதான் இந்த இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம். பாட்டு படிக்கும் போல இந்த பாட்டு இந்த அரிசி பஞ்சத்துலேருந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களா நினைச்சிட போகிறாங்க. அரிசி பஞ்சம் இல்லை, மறுபடியும் பஞ்சம் சும்மா ஒரு சொல்லக்கூடாது. பில்டப் ஏற்றணும்ல, மக்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் அது நியூஸில் அப்படி போடுறான். அப்படி போடுறாங்க. ஆனால் அதான் உள்ளே என்னை போயிட்டு சொல்ல விட கொஞ்சம் மாட்றாங்க. எல்லாத்துலேயும் ஒரு பேக் எடுத்துக்கலான்னு நாள் ரூல் வச்சுருந்தான். நாங்கள் போனப்போ நீ எல்லா அரிசியும் சேர்த்து ஏதாவது ஒரு பேக் தான் எடுக்கணும். அதாவது நீ இட்லி அரிசி எடுத்தால் சாப்பாட்டு அரிசி எடுக்கக்கூடாது, கிடையாது, அரிசி சாப்பாட்டு கிடையாது. அரிசி எடுத்தால் இட்லி அரிசி எடுக்கக்கூடாது. இது என்னடா வம்பா இருக்குன்ற மாதிரி இருந்தது. ஆனால் அங்கே இட்லி அரிசி மட்டும் தான் இருந்தது. அதனால நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்தோம். ஆமாம், ஒன்று 2 புழுங்கல் அரிசின்னு இருந்துச்சு, நாங்கள்லாம் வாங்கினோம். இல்லை அது ப்ரௌன் ரைஸு, பார்பாயில்டு ரைஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் பேனே என்னன்னு தெரில. பண்ணலங்க. பாஸ்மதி ரைஸ் நிறைய இருந்துச்சு, யாரும் வாங்கல. பாஸ்மதி அது பேன் பண்ணல. சில பேர் நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருந்தாங்களே, அவங்க வேறு ஏதோ வாங்க வந்திருக்காங்க, நார்மலாக ஜாமான் வாங்க வந்திருக்காங்க. எல்லாம் என்னடா அரிசியை தூக்கி வச்சுட்டு இருக்காங்கன்னு அவங்க 2 பாஸ்மதியை தூக்கி வச்சுக்கிட்டாங்க. ஏங்க அது பேடே இல்லைங்க, நீங்கள் எப்போ வந்தாலும் கிடைக்குங்க. பில் கவுண்டரில் நிற்கல அவங்க போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னங்கடா ஒருத்த விடாமல் அத்தனை பேரும் அரிசி மட்டும்தான் வாங்கினாங்க. அதனால் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் 2வது கடைக்கு போனோம். 2வது கடை ரெண்டாவது கடை இந்த கடை திறக்கறதுக்கு 9 மணிக்கு திறப்பான், அப்புறம் இன்னொரு கடை 10 மணிக்கு திறப்பான். அந்த கடைக்கு நாங்கள் 9:45 போய் நின்றுட்டோம். நின்று அந்த கடையில் ஒரு கூத்து என்னன்னா, வெளியில் அந்த கடைக்கு வெளியில் ரிப்பேர் பண்ணிட்டாங்க, ரோடு ரிப்பேரு. ஆமாம், அதனால் நான் அந்த வழியை உள்ளே விட மாட்டேன், நீ பேக் சைடு போன்னு சொல்லிட்டான். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சொன்னதே எனக்கு தெரியாது. யாருக்கும் தெரியல. திடீர்னு எல்லாரும் அந்த திபு சைடு திபுன்னு போனோன்னு பின்னாடி ஓடுறானுங்க. என்னடா இது, எதுக்கு பின்னாடி ஓடுறாங்க? இவங்க ஆக்சுவலி வரல ஆஃபீஸு, நான் தான் போயிருந்தேன். எல்லாம் பின்னாடி போகிறானுங்களே, ஏன் போகிறானுங்கன்னு தெரியலையேன்னு நானும் போயிட்டேன். போனோன்னே எனக்கு பின்னாடி இருக்கவங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாதுங்க, நான் முன்னாடி எதுக்கு இங்கே வந்தீங்க, ஆக்சுவலி யாருக்குமே தெரில. அப்புறம் ஒருத்தனுக்கும் தெரியாமல் இங்கே தேவையில்லாமல் வந்திருக்கோண்டான்னு எல்லாரும் முன்னாடி ஓடி போயிட்டாங்க. அந்த ஃபஸ்ட்டு கேட்டவங்களும் எங்கிட்ட சொல்லலை. அவங்களும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, சரி நம்ம தான் இதை தப்பாக கேட்டுட்டு வந்துட்டோம் போல், தப்பு போல் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்களும் முன்னாடி வந்துட்டாங்க. அப்புறம் அவன் தெளிவாக சொன்னான், ஏங்க இப்போ தாங்க நான் ரோடு இந்த சிமெண்ட்டு தரை பூசியிருப்பாங்கல்ல, இப்போ தாங்க தரை பூசியிருக்கேன், இது வழியே நடக்க முடியாது, கடையே திறந்தாலும் நான் இந்த வழியே யாரையும் விட மாட்டேன் இதுக்கு ஆயிர வரையும், அதனால நீங்கள் பேக் சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அங்கே போயிட்டு கடைக்காரனுக்கு கால் பண்ணுங்கள், அந்த அந்த வெப்சைட்டில் போட்டிருக்க நம்பருக்கு கால் பண்ணி நாங்கள் பின்னாடி இருக்கோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான். ஓ இதுக்கு தான் எல்லாரும் முன்னாடி போயிருக்காங்கன்னு எல்லாரும் ஓகேன்னு கிளாரிஃபை பண்ணிட்டு மறுபடியும் பின்னாடி போயிட்டு கால் பண்ணோம். இந்த வடிவேல் படத்தில் வருமே, சார் கடையை எப்போ சார் திறப்பீங்க? ஆமாம், அந்த மாதிரி தான் கால் பண்ணோம். அவங்க வெளில வந்து பார்த்துட்டு கடையை நான் திறக்க வேண்டிய நாங்களே சும்மா இருக்கோம், எதுக்குடா வந்து நிற்கிறீங்கன்ற மாதிரி முழிக்கிறானுங்க அவனுங்க. ஆனால் டப்புன்னு விளையாத்துறாங்க பார்த்தியா, அங்கே நிற்கிறாங்க. ஆக்சுவலி ஒரு 20 மினிட்ஸ் லேட்டாக திறந்தாங்க. 10 மணிக்கு திறக்க வேண்டிய கடையை 10:20. நான் பின்னாடி தான் ஓப்பன் பண்ணோம். நான் கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமா திறக்கிறேன், திறந்தா இந்த டோர் தான் திறப்பேன், நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்ப்ளாயி உள்ளே போயிட்டான். போயிட்டு 10:15 தான் திறந்தாங்க கடை. திறந்தா எல்லா அரிசியையும் எல்லாத்தையும் பிச்சுட்டு அவன் விலையெல்லாம் மாற்றி எல்லாத்தையும் மாற்றி ஃபீட் பண்ணிட்டான். $20 இருக்கும், அதாவது $1200 இருக்கும். இப்போ வந்து எவ்வளோ கூட நாம போயில 30க்கு வாங்கினோம். 24 $2400 ஆக்கினா, அதே கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்தவங்களுக்கு $40 ஆக்கிட்டான். அதுக்கப்புறம் 50 வரை போயிடுச்சு. அதாவது $1200 இருக்கிற அரிசியை 3200 வரை கொண்டு போயிட்டாங்க. ஆமாம், அப்படியே டபுள். இங்கே $20 இருந்ததை ஃபஸ்ட்டு $30 ஆக்குனா, அப்புறம் $40 ஆக்குனா, அப்புறம் $50 வரை கொண்டு போயிட்டான். ஆனால் அப்படி மக்கள் அசர மாட்டோம்ல நாங்கள், அதனால் நிறைய பேர் உள்ளே போய் 5-6 இதை எடுத்து வச்சு நிரப்பிட்டுலாம் நின்றுட்டு இருந்தாங்க. அதுதான் எனக்கு உண்மையிலே புரியவே இல்லை. ஏங்க 7-10 கிலோ அரிசி எடுத்து நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? 60 கிலோ 70 கிலோ அரிசி வச்சு என்ன பண்ணுவாங்க? எனக்கு உண்மையிலே புரியல. ஏன்னா மேக்ஸிமம் இங்கே இந்த H1B மக்களாக தான் இருக்காங்க. அங்கே நின்னவங்கலாம் அப்படி தான் இருந்தாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் சேம் ஏஜில் இருந்தாங்க. தெரிஞ்ச ஒருத்தர் வந்தாருங்க. எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் ஏஜில் தான் இருந்தாங்க. அவங்க வந்து
இதே மாரி ஒரு சின்ன ஃபேமிலி தான் இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்க, இல்ல 3 குழந்தைங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். 5 பேர் தான் இருப்பாங்க. 60 கிலோ அரிசி எடுத்து என்னங்க நான் வடிவேல் பண்ணுவீங்கன்றது தான் சொல்லுவேன், என்னோட நாங்கள் பொங்கி திம்போம் என்ன பண்ணுவோம் வேலையை பார்த்து போங்க இல்ல அது அப்படின்ற. அவ்வளோ அந்த பேனிக் தான். எங்க கிடைக்காமலே போயிருமோன்ற இதில தான் எல்லாரும் நாங்கள் நெறைய 2 எடுத்தோம், அப்புறம் சரி ரேட் ஏற்றிட்டீங்களா எனக்கு ஒன்று ஒண்ணு போதுங்க போதுமோ 2 எடுத்தோம். அப்படின்னு. அப்புறம் திஸ் இஸ் என்னது திஸ் இஸ் அ டைம் டு கிவ் மில்லட் ஷார்ட். ஆ. ஸோ மில்லட்டை சாப்பிடுங்க எல்லாரும். அதுமாரி ஓகே, இது இவ்வளோ காமெடியாக பேசிகிட்டு இருந்தாலும் காமெடியாக பேசி நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் இது ஒரு சீரியஸ் நோட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அரிசி இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக ஆமா. இருக்குது. ஸோ சேவ்ஸ் ஏன்னா ஆயில். ஆமா. இல்ல ஏன்னா கொஞ்சம் ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி இதே மாரி கோதுமை கோதுமை இல்லை. இல்லாம போச்சு. அது அவ்வளவா இம்பேக்ட்டே பண்ணல. ப்ராபப்ளி நார்த் இந்தியன்ஸ இம்பேக்ட் பண்ணியிருக்குமோ என்னவோ எங்களுக்கு தெரியல. பண்ணியிருக்குங்க, நிறைய பண்ணியிருக்கு. எங்களுக்கு தெரியவே இல்ல. கோதுமை ரொம்ப தான் லேட்டா இங்கே அதேதான் கோதுமையும் 10 கிலோ தானே. அந்த 10 கிலோ கோதுமை காலியாகி நான் வருஷத்துக்கு 2 போகையில பேக்கெட் தான் வாங்குவோம் நாங்கள். ஆமா. பா அது காலியாகி நாங்க கடைக்கு போகையில, என்ன திடீர்னு கோதுமைய காணோம், 1 பெர் லிமிட்லாம் போட்டிருக்கான். என்னங்கடா அப்படின்னு பார்த்தா, அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு ஒரு 2 மாசம் முன்னாடியே இந்தியா யுக்ரைன் கோதுமைய வார். பேன் பண்ணியிருக்கு. கோதுமை ஏற்றுமதிய இதே மாரி இப்போ எப்படி அரிசி ஏற்றுமதிய பேன் பண்ணியிருக்கோ, அதே மாரி கோதுமை ஏற்றுமதிய பேன் பண்ணிருச்சு. அதையும் இதே மாரி தான். $20க்கு வித்துட்டு இருந்தது $35 ஆக்கி விட்டான். ஆனா அது கிடைச்சது. கொஞ்ச நாள் லைக் கொஞ்சம் மாசம் கழிச்சு. அதாவது அவன் ஆல்டர்னேட்டிவ் நெறைய கொண்டு வந்துட்டான். வீட் இல்லாத சப்பாத்தி மாவு, அப்படி க்ளூட்டன் ஃப்ரீ சப்பாத்தி மாவுன்னு சொல்லி கோதுமை கிடையாது அது. ஆனா வேற என்னலாம் கலந்துருப்பான்னு கார்ன்ஃப்ளவர் அந்த மாரிலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மிக்சடு வீட்டா என்னமோ போட்டிருந்தான். மிக்சட் கிரைன் சப்பாத்தி ஃப்ளார் அப்படிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்துட்டான். அப்புறம் ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நார்மலாக ஆசீர்வாத் ஆட்டாவே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஒரு ஆள் ஒன்று தான் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். ஸோ கோதுமைக்கெல்லாம் நம்ம மக்கள் அவ்வளோவா அசரல. சரி கோதுமை தானே சப்பாத்தி தானே இருந்துட்டோம். ஒன்ஸ் அரிசி இல்லைன்னொன்னே அவ்வளோ கூட்டம் எல்லா கடையிலையுமே. நான் இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலி நான் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு கடை இருக்குது. நாங்கள் அங்கே தான் அரிசி இப்போ வாங்கினோம். நான் பொதுவாக அந்த கடையில் வாங்க மாட்டேன். அது என்னென்னா ஒரு பழைய பழைய கடை. அங்கே அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கடைக்காரன் ஃப்ரெஷ்ஷாக கேட்டுட்டு இருக்கும். விட மாட்டாங்க கடைக்குள்ள பார்த்து. நான் கடை பேரே சொல்லலை. அது வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பேக்கடு ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அது எது வாங்கினாலுமே ரொம்ப பழசாக இருக்கும். பல ஜென்மத்துக்கு அதனால முன்னாடி. நான் என்ன சொன்னேன்னா, அந்த கடையிலலாம் நான் அரிசி வாங்க மாட்டேன். நான் வேற கடைக்கு போவேன் அப்படி சொன்னா. அங்கேயே அரிசி இல்லை. அதுக்கே அடிப்படி சண்டையாக இருக்குது. அவ்வளோ அந்த பேர் அரிசிக்கு நிற்கிறாங்க, சண்டையா இருக்கு. அவ்வளோ பேர் எடுக்கிறாங்க. அப்போ தான் இருந்துச்சு, ஓ அரிசி இங்கே இல்லைன்றது ஒரு இஷ்யூ தான் போல இருக்குது. நான் அங்கே வாங்க மாட்டேன் இங்கே வாங்க மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது ஆமா. அப்படி சொல்லி போய் எடுத்துக்கிட்டேன். ஆமாம். ஸோ நாங்கள் அப்போ தான் யோசிச்சுட்டு இருந்தோம், அரிசிக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கே, சப்போஸ் தண்ணி பிரச்சனை வந்தால் எவ்வளோ பிரச்சனை இருக்கும், காற்று பிரச்சனை வந்தால் எவ்வளோ பிரச்சனை இருக்கும். ஆமாம். ஸோ எல்லாமே நம்ம பார்க்க தவறிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால் எல்லோரும் சேவ் சாயில். ஸோ சாயில் சேவ் பண்ணுங்கள். எப்படி சேவ் பண்ணுறது? மரத்தை நடுங்க. மரத்தை நடுங்க. ஆமாம், சொல்லிட்டு நாங்களே நட மாட்டோம்னு நினைக்காதீங்க, நாங்களும் நடுவோம். ஆமாம். இல்லை இன்னொன்று என்னென்னா, இங்கே நம்ம சம்டைம்ஸ் பண்ணுவோம்ல, எக்ஸ்ட்ராவாக சமைச்சிட்டு வேஸ்ட் சோறு பண்ணுற போட்டுறது. இங்கே ரொம்ப மாதிரியெல்லாம் வேஸ்ட் இருக்கும். பண்ணுவோம். வேஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் நிறைய நேரங்கள் நடக்கும். அதெல்லாம் அப்போ பண்ணக்கூடாது. தான் அரிசிக்கு ஒரு இப்போ அபண்டண்ட்டாக இருக்கனால தானே சரி தூர போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துடுது. ஸோ நம்ம இந்த அளவுக்கு உனக்கு கிடைக்கிறதே கஷ்டம் அப்படின்னா அதை நம்ம எவ்வளோ கரெக்டாக வைப்போம், அளவாக கரெக்டாக சமைப்போம். அதுதான் எனக்கு தோணுச்சு. சாப்பிட இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம், அரிசி சாப்பிட இல்லைன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்ல. ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ரியலி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதை நம்ம பார்த்து கன்சர்வேட்டிவாக யூஸ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிவிட்டு சாயில் ஒழுங்காக அரிசி விலையில என்ன பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். ஆமாம். இந்த உக்ரைனில் வாரம் வந்ததுனால நமக்கு எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். சண்டையை நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டை ஆமாம். கோதுமையை நிறுத்தினாங்க. கோதுமையே இந்த வார்னால பிரச்சனையாயிட்டு தான் இந்தியா அனுப்பல. இந்தியா நிறுத்திருச்சு நடுவில். அப்புறம் அது பேன் நீக்கிருச்சு. அதுக்கப்புறம் தான் இங்கே கோதுமை கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போது அரிசி பேன் இன்னும் நீக்கலை. ஆமாம். பாஸ்மதி மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணோம், மற்றதெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. கரெக்டு. ஸோ மக்கள்லாம் திமின்னு ஓடிக்கிட்டு இருந்தாங்க கடையில். அது கடைசியில் போன கடையிலலாம் காமெடியாக இருந்துச்சு. அவர் ஃபேமிலியெல்லாம் நான் நோட் பண்ணிட்டேன். நீங்கள் இங்கே என்னென்னா ஒரு லிமிட் ஒன்றுட்டாங்களே. இல்லை அது 3வது போனேன். ஆமாம், நம்ம 2 கடையோட கதை தானே சொன்னோம். 3வதாக ஒரு கடைக்கு போனோம். ஆக்சுவலி என்னன்னா நீங்கள் போன கதையை சொல்லிட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க. என்னடா நீங்கள் போன கதையான அதுலேருந்து தான் நம்ம அந்த கடையில் என்ன ஆச்சு அப்படின்னா, அவன் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பேக் தான் தருவேன். நாங்கள் போன கடையிலையாவது ஒரு பர்சனுக்கு ஒரு பேக்குன்ற மாதிரி. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகிறாங்கன்னா ஹஸ்பண்ட் ஒரு அரிசி, ஒய்ஃப் ஒரு அரிசின்னு எடுத்து அப்படி பில் போட்டுக்கலாம். ஆனால் இங்கே என்னென்னா ஒரு ஃபேமிலி
ஃபேமிலிக்கு ஒன்று குடும்ப தான் அப்படின்னு. கட்டுப்பாடு திட்டம். அவனுக்கு தெரியாதுல்ல. நாம் என்ன நினைப்போம், சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தெரியாது உனக்கு, நான் வந்து க்யூவில் நின்று தனித்தனி கார்டு வச்சு தனித்தனி பில்லு போட்டுருவேன்ற மாதிரி நம்ம நிற்போம். அவன் ஆக்சுவலி பார்த்துடுறான், உள்ளே நீங்கள் லைனில் நிற்கல ரொம்ப உள்ள நாளா வரலையே. போறதுனால பார்த்து ஆமாம், பார்த்து அவனுக்கு பழகிருச்சு. இவங்க அவனுக்கு 2 பேரும் பழகிடுச்சு. பேரா அவன் வந்து வருவாங்க. கரெக்டாக எனக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தவங்ககிட்ட வந்து உங்கள் ஹஸ்பண்ட் ஏற்கனவே வாங்கிட்டாரு, ஒழுங்காக வச்சுருங்கன்ட்டான். அவங்க வந்து நான் பே பண்ணேங்க, நீங்கள் என்ன தெரியுங்களே. சும்மாவா கொடுக்குறீங்க, நான் பே பண்ணேன்ல. அதெல்லாம் கிடையாதுங்க, ஒரு ஃபேமிலிக்கு ஒன்று தான். நீங்கள் பே பண்ணுறீங்க தான், யாரும் இல்லைன்னு சொன்னா. ஆனால் இப்போது இந்த மாதிரி லைக் இதுக்கு டிமாண்ட் இருக்கனால தானே இவ்வளோ பேர் வந்து இருக்காங்க. ஒரு ஃபேமிலிக்கு ஒன்று தான். ட்ரஸ்ட் மீ, யூ டோன்ட் நீட் இட் அப்படின்னு. உங்களுக்கு இவ்வளோ அரிசி தேவை கிடையாது, நீங்கள் வைங்க அப்படி சொல்லி அவன் ஆர்கியூ பண்ணி வைக்க வச்சிட்டான். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுல காமெடி என்னன்னா, சொர்ணாவும் 2வது தூக்கிட்டு நானும் 2 தான். ஆக்சுவலி இவங்க 1 எடுத்துட்டாங்க, நான் பின்னாடி எடுத்துட்டேன். பொதுவாக வந்து நான் என்னென்னா, நான் திருன்னு முழிச்சு இதை காட்டி கொடுத்துருவேன். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு காட்டி கொடுத்துட்டு நானே இது பண்ணிடுவேன். ஆனால் என்னென்னா, எனக்கு என்னமோ சிரிப்பு வந்துருச்சு. இவன் அப்படி வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டாரு நீங்கள் வைங்க அப்படி சொல்லி வந்து ஆர்கியூ பண்ணுறதை பார்த்து நான் சிரிச்சிட்டேன். நான் அதனாலயோ என்னவோ அவர் சரி இந்த பொண்ணு இதுவாக தான் வாங்க வந்திருக்கு போல் இருக்குன்னு நினச்சிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாரு. ன்றதெல்லாம் காவாலித்தனம். அரிசி பஞ்சத்துல போய் அரிசியை பிடிக்கிட்டு வந்துட்டு நான் என்னன்னா, அந்த அரிசி பிரியாணி வந்து பண்ற அரிசி. ஆமாம், அது பிரியாணி வந்து அரிசி. எனக்கு வந்து கம்மியான பேக்கு தான் கிடச்சிது. அது இங்கே அதான் கிடைக்கும். அந்த பெரிய 20 கிலோ 10 கிலோ பேக் கிடைக்காது. அந்த சின்னது அரிசி தான் அந்த சீரக அரிசி. சம்பான்ற அரிசின்னு சொல்லுமா ஆமாம், தெரியும். சீரக பிரியாணி சம்பா. மக்கள்லாம் நிறைய பேர் கேட்பாங்கம்மா. ஆமாங்க, நீ பாட்டு சீரக ஏதோ சம்பா அந்த அரிசி அரிசி தான் இந்த நான் அரிசி வாங்குவேன். எனக்கு சீரக 5 சம்பா கிலோ. அரிசி இல்லை 5 கிலோ தான் இருந்தது. சரி, அது எனக்கு அவன் எக்ஸ்போர்ட் பேன் பண்ணிட்டா என்ன பண்ணேன், நான் எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் அந்த பிரியாணியை போட்டு தான் அதுதான் பண்ணுவேன். ஸோ எனக்கு அது தேவைப்படுன்றனால நான் 2 பேக் எடுத்தேன். அது வந்து எனக்கு 10 LB பேக் கிடச்சிருந்தா ஒன்று எடுத்திருப்பேன். லைக் 5 கிலோ 10 கிலோ கிடச்சிருந்தா ஒன்று எடுத்திருப்பேன். 5 கிலோன்றனால அது 2 எடுத்துட்டேன். அப்புறம் எடுத்துகிட்டு வந்தான். நம்மளுக்கு அவன் பிடிக்கல, மாட்டாமல் வந்துட்டோம் நாங்கள். ஆட்டான் வந்துட்டோம். ஸோ அதுதான் அரிசி கதை. ஸோ இது வந்து எங்கிட்ட நடந்த கதை. பட் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரிசியை வந்து இந்தியா பேன் பண்ணிடுச்சு. இந்தியாவில் ஆல்ரெடி நிறைய கிட்டத்தட்ட 11% எவ்வளோ ரேட் ஏறிடுச்சு இந்தியாவில். மான்சூன் வந்து அதிகமாக இருந்தனால அதனால் ஏற்றிருக்காங்க. பட் இட்ஸ் ரியலி கிரிட்டிக்கல் திங். நம்ம ஊரில் ஆல்ரெடி தக்காளி விலையெல்லாம் ஏறிட்டு இருந்துச்சு ஆக்சுவலி. அதெல்லாம் பெருசாக நியூஸில் வந்துட்டு இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஸோ அதான் எல்லா இடத்துலையுமே ப்ரைஸ்லாம் ரைஸ் ஆகுது, நிறைய பிரச்சனைகள் வருது. என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கோம். ஸோ வந்து ஒரு என்விரான்மெண்டல் விழிப்புணர்வு பிளாகாக தான் நாங்கள் ஆரம்பித்து போடுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பாட்காஸ்ட்லாம் வரும். ஸோ என்விரான்மெண்ட்டை காப்பாற்றுங்க. என்விரான்மெண்ட் காப்பாற்றுங்கன்னா அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு நீங்கள் வேஸ்ட்டை கேட்கலாம். குறைக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஆக்சுவலி அதுதான் தோணுச்சு. நம்மளால் எல்லாரும் முடிஞ்சது மரத்தை கட்ட வேஸ்ட்டை முடியுமான்னா குறைக்கலாம். இருக்குன்றதுக்காக எல்லாமே அந்த அபண்டன்சி இருக்கனால தான். ஓகே உனக்கு இருக்குது, நீ வாங்கிக்கலாம் எப்போனாலும் அப்படின்ற நிலமை வரப்போ தான் நம்ம அந்த வேஸ்ட்டை வந்து பெருசாக பொருட்படுத்தவே மாட்டோம். வேஸ்ட் ஆகிடுச்சா சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கொட்டுறோம். அந்த வேலையெல்லாம் நம்ம பார்க்குறோம். உனக்கு இல்லவே இல்லைன்னா நம்ம எவ்வளோ நாளும் நம்ம கரெக்டாக தானே வச்சாகும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் இப்போது. பஞ்சம்லாம் வந்தால் கலவரம்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கணும் நம்ம. அதனால் இட்ஸ் வெரி கிரிட்டிக்கல். ஆமாம். ஸோ நம்ம வந்து நம்மெல்லாம் ஒழுங்காக இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் இட்ஸ் ஆல் வெயிட்டிங் ஃபார் லிட்டில் பிட். ஏதாவது ஒரு இந்த மாதிரி டிஸ்ட்ரெஸ் வந்தாலே எல்லாம் போயிடுது. இன்றைக்கி அடிச்சு பிடிச்சி உள்ளே போயிட்டு ஆக்சுவலி இருந்தாங்க. எல்லாரும் வந்து இருந்தாங்க. கால்லாம் விட்டுட்டு ஆஃபீஸ் கால்லாம் விட்டுட்டு தான் வந்து எல்லாம் நின்று அரிசி வாங்கினேன். எனக்கு இதில் இன்னொன்று என்ன தோணுச்சுன்னா, எங்கள் மேனேஜரில் என்னை ஃபோன் பண்ணி திட்டினாரு. ஏதோ இஷ்யூக்காக திட்டிகிட்டு இருக்காரு. அரிசி இல்லை, நீ என்ன இஷ்யூக்கு திட்டிட்டு போய் நான் பாட்டு உள்ளே போய் அரிசி வாங்கிட்டு இருக்கேன். சரிங்க சார், பாய் சார்னு வச்சு நான் அரிசி லைனில் நின்றுக்கிட்டு இருக்கோம் நாங்கள்லாம். ஆமாம், ஸோ அந்த மாதிரி காமெடியாக இருக்குது. அரிசி சோறு முக்கியம். சோறு முக்கியம். அது ஆனால் அதை பாதுகாத்துக்கணும் நம்மளும் முக்கியம். ஒவ்வொருத்தரும் பதுக்கக்கூடாது, அது ஒன்று இருக்குதான். பதுக்கு இல்லை நமக்கு ஒரு பதுக்கக்கூடாது. கடைக்காரனா சொல்லாமல் நம்மளும் பதுக்கணும். இங்கே கடையிலேயே ஆக்சுவலி இன்னும் இருக்கும் தான். இவன் ஓரளவுக்கு வெளியில் எடுத்து வச்சு தான் விற்றுருக்கான். அகெயின் ஒரு 1.5 மாதம் கழிச்சு மறுபடியும் எடுத்து வைப்பான் தான். இங்கே இருக்க கடைகள்லாம் இருக்கும் தான், ஷுவராக இருக்கும் தான். அப்போ வந்து விலையை இன்னமும் ஏற்றி வந்து விற்பான். ஸோ அதெல்லாம் நடக்கும் தான். இது என்னென்னா, மக்களும் வந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து
ஒரு காஸ்கோன்னு ஒரு கடை அங்கே வந்து ஹோல்சேல் கடை. ஏற்கனவே ஹோல்சேல் கடை அதில் ஏற்கனவே அவன் வந்து 20 கிலோ 20 அரிசி கிலோ தான் எடுப்பான் இருக்கும். அதில் 4 பேக் வாங்குற அளவுக்கு நம்ம 100 கிலோ 6 அரிசி வாங்கி என்ன பண்ண போகிறோம் வாங்கி அப்படி திம்போம். இல்லை அது சரி பதுக்கக்கூடாது அது கூடாது. அது ரொம்ப ஒரு பேனிக் தான். நான் அந்த அன்வைண்டிங் ஆங்ஸைட்டி புக்கில் இருக்கும். அவன் வந்து கோவிட் டைமில் வந்து பக்கத்தில் உள்ளவன் கார்ட்டில் வந்து எக்கச்சக்கமாக ஒரு பொருளை ஃபில் பண்ணிட்டே இருக்கான்னா டாய்லெட் நம்ம பேப்பர். ஆமாம் டாய்லெட் பேப்பர்லாம் அந்த மாதிரிலாம் ஃபில் பண்ணிட்டே இருக்கான்னா நம்மளும் உடனே அது இல்லாமல் போயிருமோ அப்படி சொல்லி வாங்கி நம்மளும் ஃபில் பண்ணுவோம். ஆனால் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக கூட நம்மளுக்கு அது அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஆக்சுவலி மக்கள் எடுக்கிறாங்க. கரெக்ட். நீ வந்து இன்னும் உன்னோட விசா எக்ஸ்டென்ஷனே இன்னும் 1 வருஷத்துக்கு தான் இருக்கும். அதை தாண்டி வர அளவுக்கு அரிசியெல்லாம் வாங்கி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆமாம். ஸோ அந்த இதெல்லாம் இருக்குதான். ஆமாம். அந்த அளவுக்கு பதுக்குறாங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அவங்க ஒருவேளை நமக்கு பயந்துருவோம். தேவைப்படுமோன்னு பயத்தில் எடுக்கிறாங்க. அவங்க பதுக்கிற மைண்ட் செட்டில் எடுக்கலை. நமக்கு தேவைப்படும்னு நினச்சி அளவுக்கு அதிகமாக எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ அதுவும் தேவையில்லாத வேலை தான். ஆமாங்க, தேவையில்லாத வேலை தான். ஒரு எக்ஸ்ட்ரா பேக் வாங்கி வைக்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு அரிசி பேக் இருக்கா, அதோட ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்கலாம். அது ஏன்னா போதும். மக்கள்லாம் எல்லாருக்குமே கிடைக்கணும்லண்ணே, நம்ம எல்லாருக்குமே மட்டுமே கிடைக்கணும். கூடாதுல. ஏன்னா இங்கே வந்து சுச்சுவேஷன் சால்வ் பண்ணுறான் தான். ஆமாங்க, அந்த அளவுக்கு இதில் இன்னொன்று இருக்குது ஆக்சுவலி. இதில் என்ன, ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே காசு நிறைய கொடுக்க ரெடியாக இருக்காங்க. லைக் வியாபாரிகளுக்கும் நிறைய வருது, புரோக்கர்களுக்கும் நிறைய காசு வருது. ஸோ எக்ஸ்போர்ட்டை அவங்க எப்படியாவது சால்வ் பண்ணிடுவாங்க. எங்கே இருந்தால் சப்ளை செயினை கொண்டு வந்து ஒரு 2-3 வாரத்தில் சால்வ் பண்ணி விட்டு எதையாக கொண்டு வந்துடுவாங்க, அரிசி கொண்டு வந்துடுவாங்க கண்டிப்பாக. ஆமாம். ஏன்னா இந்தியாவில் இருக்கிறத விட இங்கே அவங்களுக்கு காசு அதிகமாக கிடைக்கும். எல்லாம் இப்போ பே பண்ண ரெடியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சால் டக்குன்னு எதையா பண்ணி கொண்டு வந்துடுவாங்கன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இங்கே ஹை பேயிங் கஸ்டமர்ஸ் இருக்காங்க இங்கே. அதுவும் இந்தியன் அரிசிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஏன்னா ஃபினான்ஷியலி யூஎஸ் இஸ் ஃபார் பெட்டர்ல. எனக்கு அந்த கோதுமை எப்பயும் தோணுது தான் இப்பயும் தோணுச்சு. இப்போ இந்த சுச்சுவேஷனில் சடனாக அரிசிக்கு இதாக இருக்குது. பட் டெஃபினட்டாக 1 மாதத்தில் என்ன நான் இதுவரை வாங்கிட்டு இருந்த அதே பிராண்டு அதே டைப் ஆஃப் அரிசி கிடைக்காம இருக்கலாம். ஆனால் வேற ஒரு அரிசியாக அவன் கொண்டு வந்துடுவான். இப்போ வந்து வெரைட்டியாக இருக்கா, சோனா மசூரி, பொன்னி பாயில்டு, பொன்னி ரா ரைஸ் அது இதுன்னு இருக்குல்ல. அது இல்லாமல் நார்மலாக அவனால் ஒரு அரிசியை கொண்டு வந்துட முடியும் தான். ஸோ அந்த அளவுக்கு ஒன்றும் நம்ம பதற வேணான்றது எனக்கு தோணுச்சு. ஆனாலும் இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், எவ்வளோதான் காசு இருந்தாலும் அரிசி இல்லைன்னா சாப்பிட முடியாது. ஸோ இது வந்து பட டைலாக்கை நீங்கள் கேட்டிருக்கலாம், பட் இப்போ பாட்காஸ்ட் டைலாக்காகவும் கேட்டுக்கோங்க. பட் இதுதான் உண்மை. இது வந்து யோசிச்சு பாருங்கள், திங்க் பண்ணி பாருங்கள். என்ன தான் நம்ம காமெடியாக பேசினாலும், நாங்கள் சொல்கிறது நீங்கள் சீரியஸாக எடுக்கலைனாலும் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். ஆமாம், அதனால நிறைய பதுக்கக்கூடாது. நான் வேணால் கொஞ்சம் கேப் விட்றேன், அமைதியாக இருக்க விட்றேன். அப்புறம் நான் ஒரு நல்ல மெசேஜ் சொன்ன மாதிரி இருக்கும். சரி கேப் அது ஏதோ மௌன அஞ்சலி மாதிரி இருக்கு, அதெல்லாம் வேண்டாம். இல்லை ஒரு பாஸ் சொல்லலாம், அந்த பவர் ஆஃப் பாஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, அதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் இவ்வளோ தான் நினைக்கிறேனே இந்த பாட்காஸ்ட்டில். ஸோ இந்த கதையை தான் சொல்ல நினச்சோம். ஸோ இதில் வந்து நம்ம காமெடியாக சொன்னாலும் இட்ஸ் வெரி சீரியஸ் நோட். நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து காப்பாற்றணும். நம்ம காப்பாற்றணும் இல்லை அதுவே காப்பாற்றிக்கும் நம்மளால முடிஞ்ச அழிச்சிட்டு அளவு அதை நம்ம அதை காப்பாற்றிக்கும். நம்ம ஓகே நமக்கு கொஞ்சம் நியாயமாக நம்ம நடந்துக்கலாம். ஆமாம், இந்த அளவுக்கு முடிஞ்சால் நம்ம உங்களால் பண்ணணுமா? முடிஞ்சால் எங்களால் மரம் வைக்கிறதுக்கு எங்கிட்ட நிலம் இல்லை, அதனால் வைக்க முடியல. பட் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இன்னும் மரம் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க, இல்லை எங்கேயா வைக்க முடியும், ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னா அந்த வகையில் நீங்கள் மரத்தை வச்சு ஹெல்ப் பண்ணுங்கள். அண்டு வாட் எல்ஸ், உங்களால் வேஸ்ட்டை குறைக்க முடியும். நீங்கள் இப்போ போகிறீங்க, ஒரு பிரியாணி 2 பிரியாணி கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க, இல்லை ஒரு பிரியாணியாக முடியும்னா சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி எதுவோ சம்திங் டூ வேஸ்ட்டை குறைங்க. 1% வேஸ்ட்டை குறைச்சிங்கன்னா கூட இட் வில் ஆட் அப் டு த லாஸ்ட். நிறைய பேர் இன்னும் சாப்பாடு இல்லாமல் தான் இருக்காங்க நம்ம ஊருக்குள்ள. ஸோ அவங்களுக்கு இட் மே ஹெல்ப் இன் சம் அதர் வே. ஸோ இன்னொன்று, நம்ம இந்த மாதிரி வளர்ந்த நாடுகளுக்கு வந்துட்டோம். இப்போ யூஎஸில் இருக்கோம், சம்பாதிக்கிறோம், அதெல்லாம் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்தால் எல்லாமே ஒன்று தான். ஸோ இதெல்லாம் அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அறியும் சிவனும் ஒன்று, அறியாத மண். அதுக்கு இல்லை, லைக் நம்ம நினைப்போம்ல, ஜென்ரலாக நமக்கு அப்படி தானே தாட் இருக்கும். நம்ம வேறு ஒரு ஊரில் இருக்கோம்னா இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் லைஃப். சடனாக இந்த மாதிரி ஒன்று வந்ததுன்னா எல்லா இடத்துலையுமே ஒன்று தான். இப்போது அங்கே தக்காளி விலைன்னா ஒரு இதாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே சடனாக அரிசி இல்லைன்னா ஒரு மக்களோட மனநிலைன்றது எல்லா இடத்துலையுமே ஒன்றா தான் இருக்குது. திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஸ்கேர்சிட்டி வந்துருச்சு அப்படின்னா இப்படி தான். இதே இவங்களுடைய ஸ்டேபிள் ஃபுட்டாக இருக்கிறது, இப்போ நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட்டாக இருக்குது அரிசி, அது இல்லைனாலும் நம்ம இது பண்ணுறோம். இவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ளார் இருக்கும்ல, அது என்ன ஆல் பர்பஸ் ஃப்ளாரா அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அது சடனாக இல்லைன்னா அமெரிக்கன்ஸும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒன்று தான், எந்த கண்ட்ரியில் இருக்கோம் என்னென்ன.
இந்தியன் ஸ்டோரில் வந்து டெஸ்லா கார் நிற்கிது, BMW கார் நிற்கிது, ஆடி கார் நிற்கிது. எல்லாரும் அரிசிக்கு தான் நிற்கிறாங்க, லைனில் தான் நிற்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், நீங்கள் என்ன கார் வேணால் வச்சுக்கலாம். பட் அட் த எண்ட் அரிசிக்கு முன்னாடி நீங்கள் காரில் வந்து நிற்க தான் செய்யணும். ஆமாம். ஸோ அந்த கருத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை இந்த பாட்காஸ்ட்டை நம்ம நிறைவுபடுறோம். ம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள். ஸோ இதுலேயே கமெண்ட்ஸ் வரும், உங்களை இதிலே சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் போடலாம். நீங்கள் ஸ்பாட்டிஃபைல கேட்டிங்கன்னா சொல்லலாம், நீங்களே கமெண்ட்ஸ் போடலாம், ரேட்டிங் கொடுக்கலாம் நம்மளோட ஷோக்கு. அண்ட் அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம். அண்ட் ஸ்வர்ணா. நன்றி, வணக்கம்.